ராஜ் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் சைதை மா அன்பரசன் அவர்களே, நேற்று இருப்பார் இன்று இல்லை என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கான நிரலை ஸ்ரீதர் அச்சிடும் போது முன்னிலை பொறுப்பேற்று இந்த அச்சிதழில் இடம்பெற்றிருந்த சம்பத் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஒரு அரை நூற்றாண்டு காலம் சைதை தொகுதியின் வளர்ச்சிக்கு உழைத்து சைதை தொகுதியின் வளர்ச்சிக்கு தோள் கொடுத்த தோழர் அன்பிற்கினிய சம்பத் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் நினைவோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மின்னல் கந்தப்பன் அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் சைதை தா சம்பத் அவர்களே, கவிதா கௌதமன் அவர்களே, கிளைக்கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய செயல் வீரர் நா தமிழரசு அவர்களே, புகழ்வேந்தன் அவர்களே, வழக்கறிஞர் பாபு அவர்களே, வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களே, சைதை ஜி பாபு அவர்களே, சைதை ஆர் ரவி அவர்களே, லால் மனோகரன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, வளர்மதி அவர்களே, வீரமணி அவர்களே, கவிராஜ் அவர்களே, ஆர் பன்னீர் அவர்களே, பாண்டுரங்கன் அவர்களே, ஞானம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உரை நிகழ்த்திட விட்டிருக்கின்ற தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இயக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான இனிய அண்ணன் பேரன்பிற்கினிய மாண்புமை ஏவா வேலு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிட வருகை தந்து விட்டிருக்கின்ற தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர், திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மும்மொழியை எந்த முனையிலும் விடமாட்டோம் என்று போராடி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்த திருவிக நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் இனிய நண்பர் பா தாயகம் கவி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மதுரவாயில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி AMV பிரபாகர் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் இனிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, இனிய நண்பர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர் பாலவாக்கம் மு மனோகரன் அவர்களே, வருகை தந்து இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற பிரஸ் மணி அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசை நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் அன்பிற்கினிய கிருஷ்ணகுமார் அவர்களே, கோட்டூர் பிரகாஷ் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களே, மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் அமைப்பாளர் அன்பிற்கினிய தம்பி சைதை சாதிக் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இந்த பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் திரு களக்காடி எல்லப்பன் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, அன்றைக்கு சைதை சம்பத் சொல்லியாச்சு, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டத்தை பொறுத்தவரை இங்கே நடத்துவது என்பது சம்பிரதாயம் அல்ல, சடங்கும் அல்ல. பொதுவாகவே ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்றால் ஏராளமான ஆன்மீக அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் இறுதியாக செய்வது அந்த படையல் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு சென்னை தெற்கு மாவட்ட திமுகவின் சார்பில் ஒரு மாத காலம் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வருகிற 31ஆம் தேதி வரை இலக்கிய நிகழ்ச்சிகளாக கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள், நாடகங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. என்றாலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு முத்தாய்ப்பு 1ஆம் தேதியே அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் 87ஆம் ஆண்டு இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் தொடங்கிய இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது
இன்றைக்கு ஒரு மகத்தான சிறப்பு, மனநிறைவான சிறப்பு. இந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் இங்கேதான் நம்முடைய தலைவருக்கு முதலில் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் அதிகாரப்பூர்வமாக நடத்தப்பட்டது. இதற்கும் முன்னால் 1000 விளக்கு பகுதியில் ஆலயம்மன் கோவில் தெருவிலும் மக்கீஸ் கார்டன் பகுதியிலும் ஆலயம்மன் கோவில் தெருவில் நண்பர் பழக்கடை சேகர் என்பவராலும் மக்கீஸ் கார்டன் பகுதியில் பந்தா மணி என்பவராலும் இந்த நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த அளவில் நடைபெற்றது என்பது, அதுவும் இளைஞர் எழுச்சினால் எனும் தலைப்போடு நடத்த தொடங்கப்பட்டது என்பது இந்த இடத்திலிருந்துதான். எனவே இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது, மார்ச் 1ஆம் தேதியே நடத்தப்படுவது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. எனவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் மிகுந்த சிறப்போடு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, பிரம்மாண்டம் என்றால் ஸ்ரீதர், ஸ்ரீதர் என்றால் பிரம்மாண்டம் என்று சொல்லுகிற வகையில் இந்த நிகழ்ச்சியை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார். 8073 தாய்மார்களுக்கு ஒரு நல்ல என்னது குக்கரா, நம்ம எங்கேயாவது கடையில் போய் வாங்கியிருந்தா தெரியும், அது ரைஸ் குக்கர் வந்து வாங்கியிருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம். 8073 தாய்மார்களுக்கு இந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு சின்ன மாதிரியான ஒரு விஷயம். எல்லா வீட்லயும் எல்லாருமே பயன்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். சாதாரணமான குடும்பமா இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, இப்ப இந்த குக்கருங்கிறது ஒரு அவசியமான ஒரு சமையல் சாதனம். இதை நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் ரொம்ப செலக்டிவா அதை வந்து ஏற்பாடு செய்து 8073 பேருக்கு தராரு. அதுவும் கூட வேற யாராவது என்ன நினைப்பாங்கன்னா, 8073 பேரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தா நல்லது, இயக்கத்திற்கு பெருமை, இயக்கத்திற்கு சிறப்பு, நாம நினைச்ச செய்தியை அவங்க கையில சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நண்பர் ஸ்ரீதரை பொறுத்தவரை நினைச்சிருந்தா பக்கத்துல கிரவுண்ட்ல நடத்திருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல நடத்தி இதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு பர்சனலா வீடு போய் தேடி கொடுத்தாலும் கூட சரி, ஆனா இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடத்தப்படணுங்கிறதுல உறுதியா இருந்து நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக 87 தொடங்கி அது ஒரு 13, இது ஒரு 25, 38 வருஷமா இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது. என் நண்பர்கள் இங்க பேசினது மாதிரி, தாயகம் கவி சொன்னது மாதிரி, 87 முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது யார் இங்க வந்து பேசினதுன்னு சொன்னா, மரியாதைக்குரிய அண்ணன் நினைவில் வாழும் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே அண்ணன் மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய தந்தை இந்த இடத்துல வந்து முதல் நாள் நிகழ்ச்சியில கலந்துக்கினார். அவரு வெற்றி கொண்டான், கோவி செழியன், நெல்லிக்குப்பம் புகழேந்தி, புதுக்கோட்டை விஜயா, இவங்க அத்தனை பேரும் பேசின இடம் இந்த இடம். இந்த இடத்துல முதல்ல கூட்டம் அவர் தான் வந்து அவங்க அப்பா வந்து கலந்துக்கினார். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த இளைஞர் எழுச்சி நாளுங்கிற தலைப்போடு நாங்க துண்டு பிரசுரம் போட்டு போனப்ப நம்முடைய தலைவரால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதெல்லாம் வேணாம், இது மாதிரி நடத்தக்கூடாது, என் பிறந்த நாள் விழாலாம் நடத்தக்கூடாதுன்னார். அன்னைக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவரை இவங்க அப்பா தான். நடத்தட்டும், உங்க பேர்ல தலைவர் பிறந்த நாள் நடத்தல, இளைஞர் எழுச்சி நாள் நடத்துறாங்க. நீங்கள் என்றால் இன்றைக்கு இளைஞர்களின் எழுச்சி மிகுந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இளைய சமுதாயத்தினர் மகிழ்கிற ஒரு விழாவாக அது நடத்துவதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தலைவரிடத்தில் விலக்கி ஒரு சிறப்பு அனுமதியை பெற்று தந்தார். அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா தமிழர்களும் எங்கே எல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்களோ அங்கே எல்லாமும் கூட இளைஞர் எழுச்சி நாள் இது நாள் வரை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய பொய்யாமொழி அவர்கள், பொய்யாமொழியின் புதல்வர் அன்பிற்கினிய மகேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இன்னொரு சிறப்பும் கூட, கவி இங்க சொன்னார்ல, இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதை 70வது வருஷத்துக்கு கட்டும் போது அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தது முத்துசாமி. 70வது வருஷம் இந்த வேலையை தொடங்கும் போது அமைச்சர் முத்துசாமி, முத்துசாமி என்பவர் அன்றைக்கு இங்க வந்து, இந்த முத்துசாமி சாதி கேட்கிறாரு, அவர் வந்து அப்ப இங்க அடிக்கல் நாட்டினார் 70ல. 4 வருஷம் கழிச்சு 74 ஜூலை திங்கள் 8ஆம் தேதி திறப்பு விழா அந்த பக்கம் நடக்குது. இது இந்த பக்கம் குமரன் காலனி, அந்த பக்கம் அப்பாவு நகர். இந்த அப்பாவு நகர்ல இதுக்கு திறப்பு விழா நடக்கும் போது அப்ப கவுன்சிலர் யாருன்னா KM சுப்பிரமணி, இப்ப மா சுப்பிரமணி இங்கிருந்து திறக்கிறோம். அப்ப இந்த திறப்பு விழாவுக்கு கவுன்சிலரா இருந்தவர் KM சுப்பிரமணிங்கிற காங்கிரஸ்காரர். அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாருன்னா
எந்த பொய்யாமொழி இங்க வந்து முதல்ல இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாடினாரோ அவங்க அப்பா அன்பில் தர்மலிங்கம், அன்பிலார் என்று சொல்லப்படுகிற அன்பில் தர்மலிங்கம் உள்ளாட்சி அமைச்சர். அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அவர் தலைமையில கலைஞர் இந்த சுரங்கப்பாதையை திறந்தார். இந்த சுரங்கப்பாதைக்கு வச்ச பேரு அரங்கநாதன், தியாகி அரங்கநாதன் சுரங்கப்பாதை. மொழிப்போரில் உயிர் நீத்த விருகம்பாக்கத்தை சேர்ந்த அரங்கநாதன் பெயரால் இந்த சுரங்கப்பாதைக்கு பெயர் வைத்து அன்பிலார் தலைமையில் கலைஞர் திறந்து வைத்தார். இன்னொரு அதுல ஒரு பெரிய சிறப்புன்னா, அடியேன் முதல்ல கலைஞரை பார்த்து வணக்கம் சொன்ன இடம் இந்த சாலை ஓரத்தில் நின்று லட்சம் தொண்டர்களில் நானும் ஒரு சிறிய தொண்டனாக என் தந்தையின் கரம் பிடித்து இந்த ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். கலைஞர் திறந்து வைத்துவிட்டு ஒரு வெள்ளை டவலை போட்டுக்கின்னு அம்பாசிடர் கார் கதவை திறந்துட்டு இந்த சுரங்கப்பாதையை ஒரு ரவுண்டு வந்தாரு. ஓரமா நின்று இருந்தப்ப அவர் எல்லாருக்கும் கை காட்டின்னு வந்தாரு. ஓரமா நின்று இருந்த நானும் அவருக்கு கை காட்டினேன். கை காட்டின நாளில் இருந்து இதுவரைக்கும் அவர் கை காட்டும் திசையில் நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த சுரங்கப்பாதைக்கு ஒரு பெரிய அளவிலான சிறப்பு. அந்த சுரங்கப்பாதையில் இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் சைதாப்பேட்டைக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு. அதாவது இப்ப எப்படி அன்பில் மகேஷுக்கு வந்து இந்த கூட்டம், அவர் இன்னைக்கு வந்து அமைச்சரா வந்து பேசுறாரு. அவங்க அப்பா தான் இந்த இடத்தை தொடங்கி வச்சாரு. அவங்க தாத்தா தான் இந்த சுரங்கப்பாதை திறக்கிறப்ப தலைமை தாங்கினார். இந்த சிறப்புகள் அன்பில் மகேஷுக்கு உண்டு. அதே மாதிரி சைதாப்பேட்டையின் இன்றைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருப்பவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். கிண்டியில நம்முடைய தொகுதியில ஒரு 447 கோடி ரூபாய் செலவில் 1000 படுக்கைகளுடன் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ மாதிரியான அதிநவீன உபகரணங்களுடன் ஒரு மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மருத்துவமனையை 18 மாத காலங்களில் கட்டித்தந்த பெருமைக்குரிய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு. அதே மாதிரி இன்னொரு பெரிய அதிசயம் நடந்துட்டு இப்ப சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 621 கோடி ரூபாய் செலவுல 3.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம். சைதாப்பேட்டையில போய் யாராவது அந்த ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த பிரிட்ஜ் மேல ஏறினா தேனாம்பேட்டையில போய் இறங்கலாம். 3 சிக்னல் நமக்கு அவாய்ட் ஆகும். 1 நந்தன சிக்னல், 2வது எல்லாசாமி சிக்னல், 3வது எஸ்ஐடி சிக்னல், 4வது தேனாம்பேட்டை சிக்னல். மொத்தம் 4 சிக்னலை தாண்டி ஒரு மேம்பாலம் கட்டி சைதாப்பேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அடித்தளமிட்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர், வணக்கத்துக்குரிய தளபதினாலும் அந்த துறையின் அமைச்சராக இருந்த அந்த பணியை தொடங்கி வைத்திருப்பவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அது மட்டும் இல்ல, இதே சைதாப்பேட்டையில தான் 60களில் MC ராஜா விடுதி, அதாவது பட்டியலினத்து மாணவர்கள் சென்னையை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து இங்க படிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விடுதி. இந்த விடுதி 60களில் காமராஜரால் கட்டப்பட்ட ஒரு விடுதி. அந்த விடுதி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் அதை நவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுப்பெற்ற போது இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் 40 கோடி ரூபாய் செலவில் 421 மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு பிரம்மாண்டமான விடுதி இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்றால் அதை கட்டிய பெருமைக்குரிய வரும் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அதே மாதிரி சைதாப்பேட்டையில காந்தி மண்டபம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காந்தி மண்டபம்னா தமிழ்நாட்டுக்கே பெரிய சுற்றுலா மையம். இங்கிருந்து வண்டலூருக்கு மிருகங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பொருட்காட்சியை அங்க ஏற்படுத்தினதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த காந்தி மண்டபம் பார்வையாளர்கள் போறதுங்கிறது குறைஞ்சு போச்சு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொதுப்பணித்துறையின் வாயிலா ஒரு 40 கோடி செலவில் அதை மீண்டும் இன்றைக்கு சிறப்பு படுத்தி முதல்வர் அவர்களே வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி திறந்து வச்சாங்க. எப்பவும் போல திருப்பி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சைதையின் பெருமை மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டு அந்த காந்தி மண்டபம் இன்றைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களால் இன்றைக்கு பார்த்து ரசிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய பணிகளை சைதாப்பேட்டைக்கு மாண்புமிகு முதல்வர் தர அதை அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கும் நன்றி அறிவிக்கிற விழாவாக இன்றைக்கு இந்த விழாவை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த விழா இங்கே சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இருவர் பேசுவதுதான் பெரிய சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னதை போல நேற்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பங்கேற்ற நேற்றைக்கு முன்தினம் 27ஆம் தேதி தொடங்கினோம் பிறந்த நாள் விழாக்களை.
கவிப்பேரரசு வைரமுத்து தலைமையிலான ஒரு கவியரங்கத்தை தொடங்கி அடுத்து நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே பங்கேற்கிற 23 தோழமை இயக்க தலைவர்கள் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்ட மாநாட்டிற்கு நிகரான நிகழ்ச்சியை நடத்தி இன்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாளையிலிருந்து வருகிற 31ஆம் தேதி வரை மிகப்பெரிய அளவிலான தமிழகத்தின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பங்கேற்கிற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்றாலும் எல்லா நிகழ்ச்சிகளை காட்டிலும் அரங்கநாதன் சுரங்கப்பாதை நிகழ்ச்சி எல்லோர் மனதுக்கும் மிக நெருக்கமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளர் பாராட்டுதலுக்குரிய கிருஷ்ணமூர்த்தி, அதேபோல் இந்த வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னமும் 100 ஆண்டு காலம் பேரும் புகழோடு நிலைத்து வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அனைவருக்கும் முதல் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்து, திருக்குறள் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஓர் அரசுக்கு புகழொளி சேர்ப்பதாகும் என்கின்ற அந்த விளக்கவுரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற 75 ஆண்டு கால இயக்கத்தினுடைய தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர், அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட சைதை மேற்கு பகுதியினுடைய 140வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற, அதுவும் குறிப்பாக 8073 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இங்கே கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக் கொள்வதற்காக ஒரு நல்ல நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் 140வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அண்ணன் துரைராஜ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சைதை அன்பரசன் அவர்களே, மின்னல் கந்தப்பன் அவர்களே, நம்மை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கு அவர் வகுத்து தந்த பாதையில் அடுத்த இளைய சமுதாயம் நடைபோட வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் நமக்குள்ளே எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னாலும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும், குறிப்பாக மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய இதய அஞ்சலியை அண்ணன் சைதை சம்பத்துக்கு தெரிவித்து, வரவேற்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும், குறிப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி, அண்ணன் காரம்பாக்கம் கணபதி, அண்ணன் அரவிந்த் ரமேஷ், சகோதரர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோருக்கும், வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்களுக்கும்
பகுதி கழக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், சைதை மேற்கு கிழக்கு பகுதி கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர்களுடைய நிர்வாகிகள், சென்னை தெற்கு மாவட்ட அணிகளினுடைய அமைப்பாளர்கள், மேற்கு கிழக்கு பகுதி வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், மேற்கு கிழக்கு பகுதி வட்ட மாவட்ட பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கும், குறிப்பாக இந்த ஒரு நல்ல நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும், எனக்கு முன்பு உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் இன்றைக்கு கருத்தியல் ரீதியாக ஒரு ஆசிரியராக விளங்கி கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும், அரை பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்க சைதை சாதிக்குக்கும், சகோதரர் தமிழ்வேல் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கும், குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் நான் பேசுவதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை கொடுத்தார். தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்று முத்தமிழர் கலைஞரை பார்த்து ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களாம் புகழ் செலுத்துகின்ற அளவிற்கான ஒரு புத்தகம், மிக சிறந்த புத்தகம். கிட்டத்தட்ட தெற்கிலிருந்து ஒரு சூரியன், அந்த சூரியனுடைய இளைய சூரியனுக்கு ஒட்டுமொத்த தெற்கே சேர்ந்து இன்றைக்கு விழா எடுப்பதாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். காரணம், சென்னை தெற்கு மாவட்டம் இங்கே வந்திருக்கு, திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் இங்கே வந்திருக்கு, திருச்சி தெற்கு மாவட்டமாக நானும் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தெற்கு மாவட்டமும் சேர்ந்து நம்முடைய இளைய சூரியனுக்கு இந்த பிறந்த நாளை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஒரு பெரிய புக்கே கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் எப்படியெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம் என்று. அது கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கவியரங்கமாக இருந்தாலும், அல்லது பாட்டு மன்றமாக இருந்தாலும், அல்லது அது இசை மன்றமாக இருந்தாலும், அல்லது நாடகமாக இருந்தாலும், இப்படி இயக்கத்தினுடைய கருத்துக்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அருமை பெருமைகளை, இயக்கத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்கின்ற விதமாக மிக சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி நம்முடைய இயக்க தலைவரை பாராட்டி பேசுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை என்னுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். செய்தியை பொருளாகவும் பொருளை செய்தியாகவும் கொடுக்கறதில்ல வல்லமை படைத்தவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தான் இருப்பாங்க. குக்கரை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆதிக்க சக்தியை சார்ந்தவங்களுக்கு ஒன்னு சொல்லலாம், உன் பருப்பு இங்க வேகாது, ஆனா வேகும் எது தெரியுமா, உன்னுடைய பிற்போக்கு சிந்தனை நீ கொண்டு வந்தீங்கன்னா இந்த அடுப்புல வச்சு வேக வச்சு ஆவியா நாங்க அமிச்சிருவோம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த குக்கரை அவர் கொடுக்கிறாரு. ஆக இந்த குக்கரை வாங்கிட்டு போகக்கூடிய தாய்மார்கள், என்ன நிகழ்ச்சிக்காக நாம் சென்றோம், எதற்காக இந்த குக்கர் வழங்கப்பட்டது, யாருடைய பிறந்த நாள், அந்த தலைவர் நம்முடைய குடும்பத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறார், பயனாளிகள் யார் யார் நம்ம குடும்பத்தில், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த 4 ஆண்டு காலம் அதிகமாக செஞ்சதே யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காகத்தான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பெண்கள் எந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறாரோ அந்த இயக்கம் தான் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு அதை பார்த்து தான் ரொம்ப அழகாக இன்னைக்கு நம்முடைய அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் இது போன்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதே போன்று நேற்று கொட்டிவாக்கத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நடத்தி காமிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. கொட்டிவாக்கத்தில் கொட்டி தீர்ந்த அந்த புகழ்மலையே இன்னும் ஓயலை, அதுக்குள்ள அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி. அவர் தொடர்ந்து எப்படி உழைக்கிறார்னு பாருங்க. 1000 மருந்தகத்தை உடனே கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி அவர் நடத்தி காட்டுறாரு. தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு அரசு மருத்துவமனையை திறந்து, இப்படி தொடர்ந்து ஒரு 4 நாளா நான் சொல்றேன். நான் இன்றைக்கு இந்த நிகழ்வு, நாளை இன்னொரு நிகழ்வு, இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த பிறந்த நாளை எப்படி உணர்வுபூர்வமாக ஒரு மாவட்டம் கொண்டாடுகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே அது சென்னை தெற்கு மாவட்டம் என்கிற பெயரை அவர் இன்னைக்கு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால்
அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நேற்று பேசிய ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தலைவர், ஏன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், இங்கே அமைச்சர் மாசு அவர்கள் இவ்வளவு பெரிய மாநாட்டை அவர் கூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இது ஏதோ என்னுடைய பிறந்தநாள் விழாக்காக கூட்டப்பட்ட மாநாடாக கூட்டமாக இதை நான் பார்க்கவில்லை. 2026 நாம் பெறப்போகின்ற வெற்றிக்கான தொடக்க நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்படி தொலைநோக்கு பார்வையோட ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுல அண்ணன் மாசு அடிச்சுக்கவே முடியாது. உள்ளபடியே நான் பெருமை அடைகிறேன், சில நேரத்தில் நான் பொறாமையும் அடைகிறேன். நான் 2023 இதே மாதிரி நந்தன ஒய்எம்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஒட்டுமொத்தமா எல்லா இயக்கத்தினுடைய தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து ஒரு பிறந்தநாள் கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். 2024 இந்திய கூட்டணி என்கின்ற அந்த கூட்டணி அமைவதற்கு அடித்தளமாக இருந்தது எதுவென்று சொன்னால் அந்த 2023 பிறந்தநாள் கூட்டம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். அதனால இன்னைக்கும் பாரதிய ஜனதாவில் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால், இப்படி நம்முடைய தோழர்கள்லாம் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஆக எப்படி நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சாதனைக்கு உரியவர். இன்றைக்கு கூட அந்த 1000 மருந்தகங்களை திறந்து வைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உரையாற்றும் போது சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியும் சுகாதாரம் தான் என்னுடைய இரு கண்கள் என்று சொன்னார் அல்லவா. அது சொன்னது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அதற்கான உட்கட்டமைப்பை ஏற்படுத்தியது யாருன்னு சொன்னீங்கன்னா, இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். இன்னைக்கு நாங்க சொல்லுவோம், இன்னைக்கு இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, இவ்வளவு சாதனை படைத்து கொண்டிருக்கின்றோம், இத்தனை பிள்ளைங்க நீங்க படிக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அதே போல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒன்று மருத்துவம் என்று வந்து சொன்னால் கட்டமைப்புல நம்ம அடிச்சுக்கவே முடியாத மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது மருத்துவமனை இருக்கும், கல்லூரிகளோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனை இருக்கும், பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும், சப் சென்டர் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்குன்னா அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கி தருவது யார் தெரியுமா? இங்க நடுப்புற உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா, அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அமைச்சர் அவர் தான். இன்றைக்கு இதே அவருடைய தொகுதியில் அவர் சொன்ன மாதிரி, அண்ணன் மாசன் சொன்ன மாதிரி, இங்கே முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு உயர் சிகிச்சை தருகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டியதிலிருந்து, மதுரையில எங்களுடைய துறை சார்ந்து முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் நூற்றாண்டு நூலகத்தை அமைத்ததிலிருந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன காலத்தை விட கம்மியான காலத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து அதை திறந்து வைத்ததற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னீங்கன்னா, இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அவர்கிட்ட ஏதாச்சும் போய் பாராட்டினா நான் என்ன பண்றேன், தலைவர் சொன்னதை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். ஆக இப்படி இவர்களோட சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வது, அதுவும் கடந்த ஆண்டு வந்த அதே கூட்டம் தான் திருப்பி நாங்கள் வந்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட சில கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவரும் வந்திருக்கின்றார், நானும் வந்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் 67, 1971 2 முறை நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுத்த தொகுதி என்று இந்த சைதை நினைக்கின்றேன். ஆனால் கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு மிக நெருங்கிய நெருக்கமான தொகுதியாக இந்த சைதை இருக்கின்றது. குறிப்பாக எத்தனையோ உட்கட்டமைப்பை பற்றி சொல்லலாம். இங்கே நீங்க பேசிய விருங்கம்பாக்கம் தியாகி அரங்கநாதன் உள்ள பேர் இருக்கின்ற சுரங்கப்பாதையிலிருந்து நம்முடைய கழக அரசினுடைய பல்வேறு சாதனைகள், ஏன் கத்திப்பாறாலேருந்து நீ எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சைதையில் இருக்கின்ற நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய 50வது பிறந்த நாளே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அந்த பொன்விழா விளைவு அன்றைக்கு இருந்த துணை மேயர் ஐயா பவளவண்ணனுடைய ஏற்பாட்டில் கட்டப்பட்டது என்று சொன்னாலும், அதை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மூலமாக அதை சீர் செய்து மீண்டும் திறந்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால், முன்னாள் மேயராக இருக்கின்ற இந்நாள் அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் மாசு அண்ணனே அது சேரும். இப்படி நம்முடைய இயக்கம் சார்ந்து அவர் பேசும்போதே சொல்றாரு, ஒரு கார்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா வரும்போதே நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டே வரலாம், இது திமுக ஆட்சியில் செஞ்சது, இது திமுக ஆட்சியில் போடப்பட்ட ரோடு, இது திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பில்டிங், நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் பாத்தீங்களா. அதுதான் நமக்கான பெருமை, நமக்கான சாதனையாக நாம் பார்க்க வேண்டும். ஆக இங்கே இந்த இடம், அது அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை கூட்டம் நடத்தினாலும், ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக ஒரு புலங்காகித உணர்வோடு சொன்னார்ல, எத்தனை கூட்டம் நடத்தினாலும் இங்கே தியாகி அரங்கநாதனுடைய இந்த சுரங்கப்பாதை இடத்துல நடக்கிற இந்த மிகப்பெரிய கூட்டம் தான் எங்களுக்கு மனதிற்கு நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியான சொன்னார் பாத்தீங்களா. இந்தியை எந்த விதத்திலும் திணிக்க நினைக்காதீர்கள். அப்படி திணிக்க நினைப்பவர்களுக்கு எங்களை போன்ற எத்தனையோ அறிஞர்கள் இன்றைக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ புலவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள், மக்களை பொறுத்த வரைக்கும் மறுத்தும் வெறுத்தும் பேசி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்தி மொழியை கொண்டு வந்தே தீருவேன் என்று இந்தி வெறியர்களே,
இந்திக்காக வாள் பிடித்துக் கொண்டிருப்பவர்களே, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியை திணிக்க நினைக்கிறீர்களே, உங்களுக்கு நான் தருகிறேன் இதோ பரிசு. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய உடலை தீக்கு இரையாக்கி கொண்டவர் தான் அரங்கநாதன், தியாகி அரங்கநாதன் அவர்கள். ஆக அவருடைய இந்த இடத்திலிருந்து இன்னைக்கும் அதற்கான அர்த்தம் இருந்து கொண்டே இருக்கின்றதே என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த உடலை தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் நான் தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு மறைந்தவர் தியாகி அரங்கநாதன் அவர்கள். 35 வயசுல இறந்தார். இறக்கும்போது ஒன்றிய அரசில் இருக்கின்ற தொலைபேசி துறையிலே பணியாற்றியவர் அரங்கநாதன் அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த சங்கி கூட்டத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அரங்கநாதனுடைய உடல் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு, அவருடைய உயிர் எங்களுடைய உடலில் கலந்து இன்னும் அது உரையாடி கொண்டுதான் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி இந்த மொழிக்காக இன்னைக்கு எல்லாத்துக்கும் செங்கோல்லாம் கொடுத்தீங்க, நிக்க வச்சு கொடுத்தீங்க. இந்த ஒவ்வொரு செங்கோலுக்கும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பிறந்த நாள் சார்பாக ஒரு உறுதிமொழியை சொன்னாரு பாத்தீங்களா? தமிழ்நாட்டினர் எதிர்காலத்தையும் சரி அல்லது தமிழ்நாட்டுடைய நன்மைகளுக்காகவும் சரி, இதற்கு இடையூறாக யார் வந்தாலும் எதற்கு வந்தாலும் சரி நாங்கள் விட்டு தர மாட்டோம், தமிழ்நாட்டுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்கின்ற உறுதிமொழி. தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட்டு போராடும் என்கின்ற உறுதிமொழி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதே ஒரே இலக்குன்னு சொன்னா பாத்தீங்களா? இந்த 3க்குமான 3 செங்கோலை தான் எங்க கையில கொடுத்திருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னைக்கு சமகர சிக்ஷா என்று சொல்றாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன். ஒன்றிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நான் தரமாட்டேன், நீ மும்மொழி கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் தருவேன் என்று நமக்கு கண்டிஷன் போறாங்க. பணம் நம்மளோட பணம், 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தமான பணம். அதை கேட்டா அவங்க சொல்ல இல்ல இது நீ ஒத்துக்க நான் தரேன் என்று சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், நீ என்ன 2000 கோடி 5000 கோடி சொல்ற, நீ 10,000 கோடியே தந்தாலும் சரி எங்களுடைய கொள்கையை விட்டு அந்த நிதியை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இது மட்டும்தானா? மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் மறுசீரமைப்பு பண்ண போறோம். எப்படி? நாடாளுமன்றத்திற்கான மக்களவைக்கான இந்த தொகுதியெல்லாம் மறுசீரமைப்பு பண்ண போறாங்களாம். மறுசீரமைப்பு பண்ணா இன்னைக்கு நம்ம 39 தொகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்குது என்று சொன்னால் அது 31ஆக குறைந்து விடும். நம்முடைய பிரதிநிதித்துவம் அங்கே குறைந்து விடும் என்று இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆண்மகன் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெருமை நமக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒரு தொண்டர்களாக, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கீழ் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்களாம் பணியாற்றுவதை எங்களுக்கான ஒரு பெருமையாக நாங்கள் அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்வார்? நீங்க மாசம் சொன்ன மாதிரி அந்த காலத்திலும் சொல்றதுதான், தனிப்பட்ட எனக்காக பிறந்த நாளை நீங்கள் கொண்டாட வேணாம், அப்படி கொண்டாடுறதாக இருந்தால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அதை கொண்டாடுங்கள், ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த வேண்டுகோளை ஏற்றுதான் இப்போ இன்னும் நடத்திட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த முறை 2 வேண்டுகோளாக, உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மொழிப்போர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த தொகுதியுடைய மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி, இதையும் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். அது வேண்டுகோள் அல்ல, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கிட்டிருக்கின்ற ஆணையாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் இது போன்ற பிறந்தநாள் கூட்டத்தில் அவரை நாங்கள் பாராட்டி பேசுகின்ற அதே வேளையில் இது போன்ற கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீடித்த வளர்ச்சி தன்மை என்று சொல்றாங்க பாத்தீங்களா? உலக அளவில் ஒரு 17 வகையான புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த 17 வகையான புள்ளிகளை வறுமையின்மையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சுகாதாரமாக இருந்தாலும் சரி, தரமான கல்வியாக இருந்தாலும் சரி, பாலின சமத்துவமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். இது மட்டும்தானா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியின் மூலமாக இன்னைக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய மாநிலம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுலயும் நம்ம தான் நம்பர் 1. ஆனா இப்படி எல்லாத்துலயும் நம்ம நம்பர் 1ஆக வரும்பொழுது பல நேரத்தில் ஒன்றிய அரசே நம்மளை பாராட்டுகிறது. ஆமாம், தமிழ்நாடு தான் நம்பர் 1ஆக இருக்கின்றது, தமிழ்நாட்டை போன்று மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி பெற வேண்டும்னு நாம சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. சொல்ற அதே நேரத்தில் நமக்கான பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஆக ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வஞ்சித்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? 2024 தேர்தல் நம்ம கொடுத்த அடி அப்படி. ஆக கொள்கை ரீதியாக நம்மளை எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்க்க வேண்டிய முதல் இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் கொண்டு வருகிற திட்டம்லாம் பாருங்க, இது தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அதை பாராட்டுறாங்களா? மற்ற மாநிலத்தை சார்ந்த கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்கின்ற விடியல் பயணம் திட்டமாக இருந்தாலும் சரி,
அல்லது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குமான ஒரு பெருமையாக நாம் அதை பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மாஸ் ஒன்று டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். குஜராத் மாடல் சொல்றாங்களே, அதே குஜராத்ல இருந்து 60 மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கின்ற கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி குஜராத்துக்கு போனாங்க பாத்தீங்களா. அதுதான் நம்முடைய திராவிட மாடல் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும், ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிகள் எல்லாம் கண் துஞ்சாமல் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான், எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட ஆணை அதுதான். தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒவ்வொரு வீடு வீடா போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ உனக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலையை தான் இந்த இயக்கம் ஆட்சியில் பொறுப்பில் இருக்கின்ற வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்களுடன் சென்று நாங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் உங்களுடைய மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பல்வேறு பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசனுடைய அழைப்பில் இன்றைக்கு நானும் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நம்முடைய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், கழக உயர்நிலை செய்திட்டு குழு உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்ட கழகத்துறை செயலாளர் அன்பு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய சூரியனமாய் இருக்கிற திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாருடைய புகழை பாடுகிற விழித்திடுவோம், உழைத்திடுவோம், கழகத்தை காத்திடுவோம் என்கிற தாரக மந்திரத்தை மனதிலே தேங்கி நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தினுடைய மறுபதிப்பாக இருக்கிற வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, துரைராஜ் அவர்களே, சைதை மா அன்பரசன் அவர்களே, மின்னல் கந்தப்பன் அவர்களே, இந்த பகுதியில கழகத்தை கட்டி காக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் சைதை சம்பத், கௌதமன், தமிழரசு, புகழ்வேந்தன், வழக்கறிஞர் பாபு, வழக்கறிஞர் சுரேஷ்குமார், சைதை பாபு, சைதை ஆர் ரவி, வீரமணி, லால் மனோகரன், மணிக்கண்ணன், வளர்மதி, கவிராஜி, பன்னீர் பாண்டுரங்கன், ஞானம் போன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே,
இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுகிற இந்த இடத்திற்கு நாங்கள் வருவதற்கு பாலமாக இருந்து பணியாற்றி திராவிட மாடல் ஆட்சிக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிற, பொது வாழ்க்கையிலே மாசு மறுவு இல்லாமல், ஏன் மாவட்ட கழக செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக திகழ்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரர் மாசு அவர்களே, தெற்கு 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 என்று எங்களை எல்லாம் திகைக்க வைக்கிற கல்வித்துறையினுடைய அமைச்சர், உலகம் சுற்றும் வாலிபன், நான் ஏதோ வேடிக்கைக்காக சொல்லவில்லை. நேற்றைய முந்தைய தினம் கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்கிறார் என்று சொன்னால் மலேசியாவில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அழைப்பில் பெயர் போடப்பட்டிருக்கிறதே, வருவாரா வரமாட்டாரா என்று ஒரு ஐயம் எனக்கு. அப்படிப்பட்ட நிலையில் மலேசியாவுக்கு மட்டுமா போனார்? மலேசியாவுக்கு போனார், சிங்கப்பூருக்கு போனார், ஹாங்லாங்கத்துக்கு போனார், அரபு நாடுகளுக்கு போறார், ஜப்பானுக்கு போறார். ஏன் போனார்? உலக கல்வித்தரத்தை தமிழ்நாட்டிலே உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு உலகத்திற்கெல்லாம் சுற்றுப்பயணம், கல்வி சுற்றுப்பயணம் செலுத்தி ஒரு கல்வி கட்டமைப்பை சிறப்பாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உலகம் சுற்றும் வாலிபன் என்னுடைய அன்பு சகோதரர் அன்பில் பொய்யா மகேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தாயகம் கவி, அரவிந்த் ரமேஷ், காரப்பாக்கம் கணபதி, தம்பி பிரபாகர் ராஜா, வணக்கத்துக்குரிய என்னுடைய அருமை நண்பர் மகேஷ்குமார் அவர்கள், துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள், பாலவாக்கம் மனோகரன், விஸ்வநாதன், குணசேகரன், இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற பல்வேறு நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், இங்க எனது அருமை நண்பர் இறையம்பன் குத்தூஸ் அவர்கள், சைதிக் சாதிக் அவர்கள், இந்த அழைப்பதில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் முதலில் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அரங்கநாதன் இந்த பாலத்தை பற்றி இங்கே சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். மொழிப்போர் தியாகியினுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற பொழுது அரங்கநாதனை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அதை இங்கே வரிசைப்படுத்தி சொன்னார் நம்முடைய மாசு அவர்கள். எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே கர்நாடக மியூசிக் வாசிக்கிறவர்கள், அல்ல பாடுபவர்கள், திருவையாறுக்கு போனால் ஆண்டுக்கு ஒரு முறை திருவையாறுக்கு போய் கர்நாடக வாத்தியத்தை வாசிப்பதாக இருந்தாலும், கர்நாடக வாய்ப்பாட்டை பாடுவதாக இருந்தாலும், அவர்களுக்கு எங்க சிறப்பு என்று சொன்னால் திருவையாறுக்கு சென்று பாடினால்தான் சிறப்பு. கர்நாடக மியூசிக்கை பொறுத்தளவு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பகுதியில் எங்களை போட்டு பேசினால்தான் அதுக்கு ஒரு அங்கீகாரம். திருவாரூரில் பாடினால் ஒரு அங்கீகாரம். அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் இந்த பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்து எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆக கர்நாடக மியூசிக் எப்படி திருவையாரோ, ஆக கழகத்திற்கு திருவையாறாக இருப்பது இந்த பகுதி. எனவே எங்களை அழைத்ததற்காக மாவட்ட கழக செயலாளருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுயமரியாதை, திராவிட இயக்கத்தினுடைய 4 முகங்கள் நமக்கு தெரிகிறது.
ஒன்று சுயமரியாதைக்கு பெயர் போனவர் கொள்கை தந்தை பெரியார். இனமான எழுச்சியினுடைய காஞ்சி தந்த வள்ளுவன் பேரறிஞர் அண்ணா. நம்மையெல்லாம் இன்றைக்கு நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர், இயக்கத்தை வழிநடத்திய வல்லவர் என்று சொல்லப்பட்ட அண்ணன் கலைஞர் அவர்கள். மொழி உரிமையில இனமான பேராசிரியர் பெருமகன். இந்த 4 முகங்கள் இங்கே மேடை இருக்கிறீங்க எப்படி தெரியுது என்று சொன்னால், ஒன்றே குலம் ஒருவனே தான் இருந்த ஒரு முகமாக தெரிகிறது. அதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி என்பவர் எங்களுக்கு ஒரு முகமாக தெரிகிறார். இந்த 4 முகமாகவே எங்களுக்கு தெரியவில்லை. திராவிடம் என்ற சொல் நம்முடைய இனத்தை குறிக்கிறது, மொழியை குறிக்கிறது, அரசியலை குறிக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் பொருளை குறிக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் என்று வைத்தார்கள். திராவிட மாடல் என்று சொன்னால் என்ன என்று கேட்டார்கள். அண்ணா என்ன எண்ணினாரோ, கலைஞர் எந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தினாரோ, பெரியார் எந்த மாநாட்டில் தன்னுடைய கருத்தை வெளியிடுத்தினாரோ, அந்த 3 பேர் எண்ணியதை, எழுதியதை, தீர்மானம் போட்டதை நடைபெறுகிற ஆட்சித்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார். அதுக்கு மேல ஒண்ணு சொன்னார். திராவிட மாடல் ஆட்சி என்பது சுருக்கமா சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னார். அதனால தான் பார்த்தா நல்ல குக்கர் போகும்போது ஒண்ணு கையில கூட புடிச்சுன்னு போடலாமான்னு நினைக்கிறேன். அற்புதமா இருக்கு. மாசு சொல்றான், நான் இப்பயே வண்டியில் எடுத்து வச்சிடறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாது, பேசுங்க என்ற. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் 2 செய்திகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்க நம்முடைய உலகம் சுற்று வாலிபன் கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், அமைச்சருக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக மாசு இருக்கிறார் என்றார். 2 பேரை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்லுகிற இடங்கள் எல்லாம், அது எங்க ஊருக்கு வந்தாலும் சரி, விழுப்புரத்துக்கு போனாலும் சரி, கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய ஆட்சியில் 2 கண்கள், ஒன்று கல்வி, இன்னொன்று மக்கள் மருத்துவன்றார். நாங்கெல்லாம் 2 பேர். என் ஆட்சியில நான் போடுகிற திட்டமாக இருந்தாலும், நிதியமைக்கிற ஒதுக்கப்படுகிற பணமாக இருந்தாலும் 2 தான். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். கல்வி மகேஷ் இருக்கிறார், மருத்துவருக்கு மா சுப்பிரமணியம் இருக்கிறார். இந்த 2 பேர் எனக்கு போதுன்றார். 2 பேர் போதுன்றார். நாங்க அட நீங்களும் வாங்கப்பா, கூட வாங்க, நாங்களாம் கூட போற ஆளுங்க. 2 கண். அதை கூட நான் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா 144, யார் முகத்தையும் பார்க்க முடியாத காலம். ஆட்சிக்கு தேர்தல் நடைபெற்றது. ஓட்டு போடுற அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 4 அடி தூரம் நம்மால் நின்று மூஞ்சி போட்டு மாச போட்டுங்க தான் ஓட்டு போட போனோம். மறந்துடுறோம். வாழ்க்கையில மறதி என்பது அதிகம். 4 நாளைக்கு மேல என்னடா சாப்பிட்டான்னா காதை சொரியிறோம். 4 நாளைக்கு முன்னாலேயா, 4 நாளைக்கு முன்னாலேயா மறதி. ஆக நாம் வாக்குகளை உதயசூரிலே போடுகிற அந்த காலகட்டத்தில் கூட நாம் மாஸ்க் போட்டுக்கொண்டுதான் தேர்தலுக்கு போனோம். அந்த தேர்தலுக்கு போய் வாக்குகளை உதயசூரியன் அளித்த காரணத்தினால், அது என்ன பெருமையா சொல்லணும்னா, சென்னை மாவட்டம் என்பது திமுக என்கிற உதயசூரியன் கோட்டையாகத்தானே இருக்கிறது. தப்பு செடியே இப்போ முளைக்கலையே. நான் விவசாயத்தால் தப்பு செடின்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. களை இல்லை, அத்தனையும் பயிர். உதயசூரியன்கிற பயிர் இந்த சென்னை மாவட்டத்தில் பரவலாக முளைத்த காரணத்தினால் இது கோட்டையாக இருக்கிறது. அப்படி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தினுடைய விளைவாக ஆட்சி பொறுப்பேற்றோம். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே முதலமைச்சர் 3 கையெழுத்து முதல்ல போட்டார். முதல் கையெழுத்து என்ன? என் அன்பு சகோதரிகளே, முதல் கையெழுத்து எது என்று சொன்னா, நீ இனிமே காசே கொடுக்காத, பஸ்ஸில் போலாம் அப்படின்ற கையெழுத்து முதல் கையெழுத்து.
நாங்கெல்லாம் பஸ்ஸில் போன டிக்கெட் கேட்குறாங்க கண்டக்டர். ஆமாம், எங்களுக்கு டிக்கெட் உண்டு, உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் கேட்டாக்கா அதை கண்டக்டர் சீட்டை கீழ்ச்சி வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அதுக்கு டிக்கெட் கிடையாது. முதல்ல கையெழுத்து. அவர் போட்ட 2வது கையெழுத்து என்ன தெரியுமா? கொரோனா காலத்திலே 3 மாத காலம் முடங்கி இருந்தோம், கையில் இருந்த காசெல்லாம் செலவாகிவிட்டது. இந்த கையில் இருந்த காசெல்லாம் செலவாகிவிட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சியாக இங்க இருக்கிற நானும் சரி, அன்பு மகேஷும் சரி, தம்பி நம்முடைய அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் தலைவருடைய தலைமையில சட்டமன்றத்தில் இந்த கொரோனா காலத்துக்கு நிதி கொடுங்கள் இருந்த ஆட்சியாளரை கேட்டோம். கொடுக்க மறுத்தாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தார், 2வது ஒரு கையெழுத்து போட்டார். நம்ம வீடு தேடி 4000 கொரோனா நிதி. அதில் கூட எனக்கு பெருமை தெரியல. என் வீடு இந்த ஆழ்வார்பேட்டையில் தான் பக்கத்தில் இருக்குது. ராமச்சந்திரா கட்டினாரே உடையார், அவர் வீட்டுக்கு பக்கத்தான் என் வீடு. நான் அந்த குடிசையில் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா கிரீன்வேஸ்ட் ரோட்டில் இருக்கிறது பங்களாவுக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் அங்கே நான் இருக்கிறேன். என் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் காவேரி ஆஸ்பத்திரி இருக்கிறது. நான் அமைச்சராகி நான் என்னுடைய இல்லத்தில் இரவு நேரத்தில் படுத்திருந்தால் கூட இந்த ஆம்புலன்ஸ் வண்டி வாங்கி 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 அடிச்சிருக்கும், தூக்கமே வராது. யாரும் பார்க்க முடியவில்லை, பெட்டு கிடைக்கல, மருத்துவர்கள் வார்டுக்கு போகல. இன்னும் சொல்லப்பால் சென்னை பூராகும் எல்லாம் சென்னையில் இருக்கல, எல்லா ஆஸ்பத்திரியும் நிரம்பி விட்டது. எனக்கு தொலைபேசியில் தொடர்பு. அப்போது நாங்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், தேர்தல் தேதி அறிவிக்கிற காலகட்டங்கள். எனக்கு போன் வருது. 2 பேர் இன்றைக்கு ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார், ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறார். அமைச்சராக இருக்கிற பேர் சிவி கணேசன். நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். இன்னொரு வசந்தம் கார்த்திகேயன். 2 பேர் எங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னு என்னுடைய தொலைபேசியில் என்னிடத்தில் அழுகிறார்கள். நான் உடனே கோயமுத்தூருக்கு எனக்கு வேண்டிய ஒரு நிர்வாகத்திற்கு போன் பண்ணி 2 பேருக்கு கொரோனா வந்துருச்சு நேராக அனுப்புனாங்க. கொரோனாவுக்கு போய் வைத்தியம் செய்துட்டு அந்த நண்பருக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வார்டுக்கு போனான் பார், வார்டு பாய், அந்த கம்பவுண்டர், அவங்களெல்லாம் வரிசையா நிக்க வச்சுட்டு காலில் விழுந்து கும்பிட்டு எங்களை காப்பாற்றினவர்களே என்று சொல்லிவிட்டு வந்தார். என்கிட்ட சொன்னா, என்னப்பா எப்படி ஆஸ்பத்திரி எல்லாம் சௌகரியமா இருந்தான்னு கேட்டேன். நீங்க போன் பண்ணீங்க, பெட்டு கொடுத்தாங்க, வார்டுக்கு போனேன். ஆனால் டாக்டர் முகத்தை தான் நான் பார்க்கவே இல்லை. டாக்டர் வெளியிலே இருந்து கொண்டு சீட்டு எழுதி கொடுத்து கொண்டே இருந்தார். அங்கே இருந்த செவிலியர்கள் தான் எங்களுக்கு ஓசி போட்டாங்க. வார்டு பாய் தான் என் கிட்ட வந்தான், டாக்டர் கூட வரவில்லை என்று நான் சொன்னேனே. ரிஷிந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகேயன், இன்றைக்கு தொழிலாளர் துறை அமைச்சராக இருக்கிற என்னோட அருமை தம்பி சிவி கணேசன் 2 பேரும் அங்கே தான் சேர்த்து நான் காப்பாற்றினேன். சென்னையில் எங்கேயுமே இடம் கிடைக்கல, எல்லா மருத்துவமனையும் ஃபுல்லாகிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே இந்த கையெழுத்து போட்டது மட்டுமல்ல, அருமை நண்பர்களே, இங்கிருந்து விமானம் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு போகிறார். உடன் நம்முடைய மாசு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அங்க போன உடனேயே இந்த கொரோனா வார்டு எங்க இருக்குதுன்னு கேட்கிறார். எந்த சட்டமன்ற உறுப்பினரை நான் கோயம்புத்தூரில் சேர்த்து மருத்துவர்கள் உள்ளே போய் பயந்தார்களோ, தனக்கு உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விடும் என்று மருத்துவர்களை எண்ணினார்களோ, அந்த வார்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அருமை சகோதரர் மாசவர்களும் முகக்கவசம் அணிந்து வார்டுக்குள்ளே சென்றார். வார்டுக்கு சென்று பத்திரிகையில் சென்ற செய்தி கூட பெரிதல்ல. அன்னைக்கே டாக்டர் முடிவெடுத்தார்கள். அன்னைக்கே டாக்டர் முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு என்று சொன்னால், தமிழ்நாட்டு முதலமைச்சரே, மக்கள் நலன்தான் சிறந்தது, மக்கள் உயிர் தான் சிறந்தது, மக்கள் உயிர் தான் எனக்கு பெரிது என்று தன் உயிரையும் மதிக்காமல் வார்டுக்கு முதலமைச்சர் போகிறார். அவரை தொடர்ந்து அவர் தம்பி மாச உள்ளே போகிறார். எனவே நாம் மருத்துவத்துக்கு படித்து என்ன பலன் என்ற டாக்டர்கள் தான் அன்னைக்கு தான் எல்லாரும் வார்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கொரோனாவே தமிழ்நாட்டு விட்டு போனது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் என் தம்பி மாச அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக்காது. இவங்க 2 பேர் பண்ண இந்த புரட்சி தான் தமிழ்நாட்டில். நான் சொல்றது கரெக்டா அரவிந்த் ரமேஷ்? கரெக்டா? என்னை பெரிய மனுஷன் கரெக்டா சொல்லுவதுதான் சொல்றேன். கொரோனாவே போச்சு. அதுக்கு பின்னால கொரோனா அந்த பக்கம் கூட வர
பயப்படுது. தமிழ்நாட்டில் கொரோனா வரதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் ரெண்டு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை சகோதரன் மாசு, ரெண்டு பேரும் கண்டா பயப்படுறாங்க. இது நடந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட புரட்சியெல்லாம் இன்றைக்கு மாசு செய்த காரணத்தினால்தான். ஏதோ நான் மீட்டிங் முடிச்சு போனா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கவரில் போட்டு கொடுப்பான்றதுக்காக நான் பேசல, நான் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? பல்வேறு வகையிலே ஒன்றிய அரசாங்கம் நம்மை வஞ்சித்தாலும் கூட, பல்வேறு வகையிலே இந்த ஒன்றிய அரசாங்கம் குறைபட்டாலும் கூட பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போடாமல் இருக்க முடியாது. அப்படி பிரைட் ஸ்டூடெண்டாக இங்கே சிறப்பாக மக்கள் நலத்துறையிலே பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழக அரசுக்கு 545 விருதுகள் பெற்றிருக்கிறது இந்த ஆட்சி என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆணையும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மாசும் மக்கள் நலத்துறையும் தான் அதற்கு காரணம். பெருமையா 545 விருதுகள். ஒரு விருது வாங்கறதுக்கு முட்டை அடிக்கிறான். நான் கூட கேட்டேன், மாசு ஏப்பா அது உண்மைதானான்னு கேட்ட ஒரு நாள். ஆமாண்ணா, உன்னை காட்டட்டுமான்னாரு. அவ்வளவு விருது வாங்கி அதான் சொன்னார் நம்முடைய கல்வித்துறை மந்திரி உலகம் சுற்றும் வாலிபன் சிரிப்பழகன் சொன்னார், இன்னைக்கு எல்லா துறையிலும் முதலிடத்திலே திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு சொன்னாக்கா எல்லா துறையிலும் முத்தாக இருக்கிற துறை, முதன்மையாக இருக்கிற துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கிற காரணத்தால் தான் மக்கள் சுபிட்சமா இருக்க முடியும். மக்கள் சுபிட்சமா இல்லை எந்த காரியத்தை செய்ய முடியும்? பொதுப்பணித்துறை மந்திரி பக்கத்தில் உட்காந்துன்னு அவர் 500 சில்லறை ரூபாய்க்கு கோடிக்கு ஆஸ்பத்திரி கட்டினாருன்னா நான் உயிரோடு இருந்ததானே கட்ட முடியும். அதுக்கு மக்கள் நலத்துறை தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். சிமெண்ட்டும் கம்பியுமா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது பூரா சிமெண்டையும் ஜல்லியும் கம்பியும் தான், தாரும் தான். ஆக மனித வாழ்க்கைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அவசியம். அதனால் சொன்னார் தமிழ்நாட்டு முதலமைச்சர், எனக்கு ஒரு கண் நம்முடைய மருத்துவம். இன்னொன்னு கல்வின்னு சொன்னார். அது பெரிய சமாச்சாரம். இங்க தம்பி பேசினார், அவ்வளவு பேசுற அளவுக்கு எனக்கு ஆற்றல். அவர் பெரிய பட்டதாரி, அவர் எம்சிஏ எல்லாம் படிச்சிருக்கிறார். இந்த கம்ப்யூட்டர் நோண்டுறது, ஹார்ட்வேர் சாப்ட்வேர் எல்லாம் தெரிஞ்சவர். இதனை வென் முடிப்பான் என்று ஆய்ந்து அவன் கண் விடல் என்கிற காரணத்தினால் ஒரு கல்வியறிவு படித்தவனை கல்வித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தம்பி மகேஷை போட்டிருக்கிறார். அதனால தான் எல்லா பசங்களும் மலேசியா வரைக்கும் இட்டு போயிடு, இந்த நாட்டில் என்ன இருக்குன்னு பார் அப்படிலாம் இட்டு வந்திருக்கிறார். அந்த கல்வி பாரதியார் சொன்னதை போல கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு இல்ல, 40 கோடி பேர் இந்தியாவில் இருந்த காலத்திலே 4 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்த காலத்திலேயே கல்வி சிறந்தது தமிழ்நாடு. நான் சொல்ல, பாரதியார் சொன்னார். அப்படிப்பட்ட கல்வி சிறந்த தமிழ்நாட்டில், சிறப்பான கல்வியிலே உச்சத்திலே இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு எப்படியாவது குளறுபடி செய்யலாம் என்று டெல்லியிலே ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்க. அதுக்கு என்னடா பேர் வச்சுக்கிறான்னா தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கு பேர், குழப்புற கூட்டத்துக்கு பேர் என்னடான்னா தேசிய கல்விக் கொள்கை. அது என்ன தேசிய கல்விக் கொள்கை? தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை எங்களுக்கு. அது என்ன தேசிய கல்விக் கொள்கை? என்ன புதுசு? எனக்கு ஒன்றும் புரியல. தாய்மார் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம புள்ள ஸ்கூலுக்கு போனான்னா 3வது படிச்சானா ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். ஒரு பரீட்சை நீ எழுதணும், கவர்மெண்ட் பரீட்சை எழுதணும். கவர்மெண்ட் பரீட்சை எழுதுனா பையன் பாஸ் பண்ணா 4வதுக்கு போவான். பாஸ் பண்ணலாம், ஃபெயில் ஆயிட்டான்னா ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்கும்? நம்ம பையனை நாமளே என்ன சொல்லுவோம், நீ படிச்சு கீச்ச 3வதுல ஃபெயில் ஆயிட்ட, போடா உங்க அப்பா ஏதாவது வேலை பார்த்தா வைப்பாடுற. சரி, 4வதும் போயிட்டான் பையன். 5வது போனோடனே அங்க ஒரு பரீட்சையாம். 5வதுக்கு போனா அங்க ஒரு பரீட்சை. சரி, அங்க ஃபெயில் ஆயிடுறான்னு வச்சுக்க, டேய் உங்க அப்பா வேலையை பாடுற. சரி, அடுத்தது எங்க? 8வது. 5வதும் தப்பிச்சுட்டானா 8வது பரீட்சை. 8வதிலும் அரசு பரீட்சை எழுத வேண்டும். நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மாசு அப்ப இருந்தாரான்னு தெரியல. நான் வயதை நான் முழுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்கள் நான் இளைஞரணி என்றே நினைத்துக் கொண்டிருப்போம். நான் என்னை
ஆனால் அதனால சொல்றேன், நான் படிக்கிற காலத்தில் 8வது பரீட்சை இருந்தது. அப்ப ESSLC பேர். அப்ப நான் படிக்கிற காலத்தில் 8வது பரீட்சை அரசாங்க பரீட்சை நான் எழுதினவன். அப்ப பெருந்தலைவர் காமராஜர் அப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள். நேத்து சுந்தரவடிவேல் என்பவர் கல்வித்துறையுடைய இயக்குநராக இருந்தார். அவர் தான் சொன்னார், 8வது பரீட்சை வைக்கிற காரணத்தினால் பல பசங்க பெயில் ஆயிடுறான். பெயில் ஆனா என்ன பண்றான்னா மாடு மேய்க்க போயிடுறான். எங்களை மாதிரி கிராமத்து பசங்க எங்க போயிடுறான்? மாடு மேய்க்க போயிடுறான். ஆனா படிப்பு கெட்டு விடுகிறது. அதனால் இந்த பரீட்சை எஸ்எல்சியில கொண்டு வைக்கலாம் என்று பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே நேற்று சுந்தரவடிவேல் ஏற்பாடு பண்ணார். அதுல தான் எஸ்எல்சியில பரீட்சை. எஸ்எல்சி பரீட்சை 10வது முடிஞ்ச உடனே +1 ஒரு பரீட்சை, +2 பரீட்சை. +2 படிக்கிற போது நம்முடைய தாய்மாரெல்லாம் பக்கத்தில் உட்காந்து டீயை போட்டு கொடுத்து, தம்பி நல்லா படுறா, நீ டாக்டருக்கு போகணும், தம்பி நல்லா படுறா, இன்ஜினியருக்கு போகணும் என்று படிக்க வைக்கிற படிப்புக்கு இன்னைக்கு உலவைக்க நினைக்கிறார்களே, இது நியாயம்தானா? ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1938 இதே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டதே சர் ராஜகோபால் ஆச்சாரி ராஜாஜி என்று சொல்லப்படுவார். ஒரு ஆணை போட்டார். என்ன போட்டார் தெரியுமா? காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்து படி, மாலை உங்க அப்பா வேலையை பாரு, மதியானத்துக்கு மேல உங்க அப்பா வேலையை பாரு. அதுக்கு பேர் குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம். காலையில ஸ்கூலுக்கு வா படி, மதியானாக்கா உங்க அப்பா வேலையை செய். என்ன எங்க அப்பா வேலை? இப்ப நான் உண்மையா சொல்ல, நான் விவசாய பிள்ளை. என் சர்டிபிகேட்ல பார்த்தா விவசாயம் தான் இருக்கும். ஆக என் பையன் மத்தியானத்துக்கு மேல ஏறு ஓட்ட போவான். ஒண்ணு வேணாம், என் அன்பு சகோதரர் ஒரு துணியை அழகாக துவைத்து சிறப்பாக வெள்ளுடையோடு தடுக்கிற நம்முடைய எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா வண்ணார் என்று சொல்லுவார்கள். வண்ணார் என்று சொல்லுவாங்க. இரு போட்டு சொல்ற ஞாபகம் வச்சுங்க. வண்ணார் என்று சொல்லுவார்கள். திமிரு பிடிச்ச வண்ணான்னுடுவான். வண்ணார். காலையில படிக்கணும், மதியானம் பார்த்தா துணி துவைச்சிட்டு சிஸ்திரி பிட்டி போடணும். இன்னொருத்தர் தச்சர். காலைல பையன் படிப்பான், மத்தியானத்துக்கு மேல தச்சு வேலை செய்யணும். அப்படி என்று சொன்னால் டாக்டருக்கு யார் படிக்கிறது? வக்கீலுக்கு யார் படிக்கிறது? வாத்தியார் வேலைக்கு யார் படிக்கிறது? டாக்டர் இன்ஜினியருக்கு யார் படிக்கிறது? இவைகளெல்லாம் அவ்வாள் படிப்பார். நம் வீட்டு பசங்கள்லாம் இதுதான் படிக்கணும். இதுக்கு பேர் குலக்கல்வி திட்டம் பேரு. ஆனால் இன்றைக்கு தேசிய கல்வி என்ற பேர்ல 3வது ஃபெயில் ஆயிட்டான்னா, 5வது ஃபெயில் ஆயிட்டான்னா, 8வது ஃபெயில் ஆயிட்டான்னா, உனக்கு நான் விஸ்வகர்மா என்கிற திட்டத்தின் மூலமாக வங்கியில பணம் தரேன், அந்த பணத்தை வாங்கி கொண்டு உங்க அப்பந்தொழிலை செய்ய என்று ஒரு திட்டம் வருகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். மீண்டும் இன்னைக்கு நாம பார்த்தோம்னா ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% வழக்கறிஞர் ஸ்ரீதர் இன்னைக்கு வழக்கறிஞரா ஆயிருக்கிறார் என்று சொன்னா, குலக்கல்வி திட்டம் இருந்திருந்தால் இவர் வழக்கறிஞராக ஆயிருக்க முடியாது, டாக்டர் ஆயிருக்க முடியாது. இந்த நாட்டை வழிநடத்துகிற செயலாளர் இருக்கிறார்கள், துறையினுடைய செயலாளர் IAS அதிகாரிகள் ஆயிருக்க முடியாது. ஆனா இத்தனை பேர் ஆயிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது திராவிடம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, எந்தளவர் கலைஞர், இந்த மும்மூர்த்திகள் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நம் வீட்டு பிள்ளைகள், என் பிள்ளை நான் மாடு மேய்க்க போயிருப்பேன். அதை கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சரி. இது பரவாயில்லை. அடுத்தது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டான். இப்ப தம்பி சொன்னார், அதுல வாயிலே நுழையாது நமக்கெல்லாம். என்னடான்னு கேட்டீங்கன்னா, நீ அதை படிச்சாதான் உனக்கு நான் இந்த 2152 கோடிய அப்படின்னு, அது எல்லாருக்குமே வாயில் வராதான் பேர் வைப்பான். சுரஷா, அரஷா, முரஷான்னு ஏதோ ஒன்று வைப்பான். அப்புறம் ஏதாவது கேட்டான் அபியான், அபியான், அபியான். என்னடா பெரிய அறிவாளிங்க பல பேர் இந்த டிவியில டிபேட்ல சொல்றான், அது என்ன 3வது மொழி முடிச்சா என்ன தப்பா? நீ படிக்கிறது வேணான்னு நாங்க சொல்றோமா? 2 விஷயம் தான் சொல்றோம். இருமொழி கொள்கை. ஏன் இருமொழி கொள்கை சொல்றோம்? நம்முடைய தாய்மொழியான தமிழை படிக்க வேண்டும். வீட்டில் போய் அம்மா அப்படின்னு கூப்பிட, வேற என்னன்னு கூப்பிட சொல்றேன் அப்படின்னா கூப்பிட முடியும்.
தமிழ் அம்மா. அது என் புள்ள தமிழை படிக்க வேணாமா? அப்பா. அது வேற. இப்ப தமிழ்நாடு பூரா எங்க பார்த்தாலும் போஸ்ட் ஒட்டி வச்சுக்கிறோம் அப்பா அப்பான்னு. என்னடா விஷயம் கேட்ட யாரை கேட்டாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்லுது, ஒன்னும் இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு எங்க அப்பா கொடுக்கறாரோ இல்லையோ மாசம் மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண்ணுன்னு கொடுக்கறாருன்னு. அவர் கூட டூர்ல போனா ஓடி செல்போன் எடுத்துக்குது, அப்பா அப்பான்னுது. நம்ம முதலமைச்சர் அப்பான்னு அப்படியே குளிந்து நிக்கிறாரு, 2 அடி வைக்க வைக்க மாட்டேன்றாரு. நான் கூட போனேன். நான் கேட்கிறேன், அப்பா என்பது தமிழ், அம்மா என்பது தமிழ். தாய்மொழி ஒண்ணு வேணாம். இங்க யாராவது ஆன்மீக பெருமக்கள்லாம் இருப்பீங்க. ஏன் உலகம் சுற்று வாலிப மகேஷ் ஆன்மீகம் தான். நானும் மாசம் கிடையாது, எங்க 2 பேரும். நான் காலையோடு குளிப்பேன், சாயங்காலம் குளிப்பேன். இடையெல்லாம் குளிக்கிற பழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் விசனா ஒரு மாதிரியா பாக்குறீங்க. இருக்கிற உண்மையை சொல்லணும், காலையோடு குளிப்போம் கலைஞர் மாதிரி, சாயங்காலோடு குளிப்போம் வர மாதிரி. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதெல்லாம் போய் நீ குளிச்சுட்டு வரீங்கல்ல, கிடையாது. நான் எதுக்காக சொல்றேன் புரிஞ்சுங்களா? அதாவது அருமை நண்பர்களே, இந்த தமிழை படிப்பதற்காக ஆன்மீக பெருமக்கள் இப்ப கோயிலுக்கு போறோம், பார்த்தசாரதி கோயிலுக்கு போறாங்க. அங்க பார்த்தசாரதி கோயில் போய் என்ன கும்பிடுறாங்க? 4000 திருவபிரபந்தன்றதுல தான் படிப்பான் நிறைய பேர். வைஷ்ணவ கோயில் நாமம் போடுதெல்லாம் வைஷ்ணவம், பட்ட போறதெல்லாம் சைவம். வைஷ்ணவத்தை பரப்பியவர்கள் 4000 தீவிரம் பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். சைவத்தை பரப்பியவர்கள் 63 நாயன்மார்கள். இப்ப சைவ கோயிலுக்கு போறோம், ஒண்ணு வேணாம், மாசம் பிறந்தா பார்த்தா எங்க ஊர்ல 1,00,000 பேர் கூடுறோம். சனி ஞாயிறு பார்த்தா கிரிவலன்ற பேர்ல. ஏன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றும், எல்லாருக்கும் உடையாய் போற்றின்னு அங்க வந்துடுறாங்க. தேவாசம் திருவாசகம் சைவ கோயில்ல பாடுகிறன்னு சொன்னால் தமிழ் தான். வைஷ்ணவ கோயில்ல திருப்பதியா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருவரங்கமா இருக்கட்டும், வைஷ்ணவ கோயில்ல பாடுவது 4000 திருவந்தம் திருப்பாவை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வள்ளலார், அது திரு அருட்பா. எங்க ஊர்ல பிறந்த அருணகிரிநாதர் முத்தை திருபத்தி திரு பாடினார் பார், அதுக்கு பேர் திருப்புகழ். இப்ப நான் சொன்னதெல்லாம் தமிழ்ல சொல்லாத வேற என்ன சொன்ன? ஆக தேவாரம் திருவாசகம் 4000 திருவந்தம் திரு அருட்பா. தமிழ்நாட்டிற்கு கூடியிருக்கிற ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் திருக்கோயில பாடுவது தமிழ். தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தலைமை தாங்கி தமிழ் வாழ்க, தமிழ் தான் எங்களுக்கு வேண்டும் என்று இன்றைக்கு நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். திருக்கோயில போய் கோயில் ஜோலிக்கே பீச்சே பீச்சே ஜோலிக்கே பீச்சே பீச்சே பாட முடியும்? நான் கேட்கிறேன், பாட முடியுமா? ஆக திருக்கோயிலே ஆன்மீக பெருமக்களுக்காக இன்றைக்கு இந்த ஆட்சி போராடி கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் படிங்க. அண்ணா சொன்னார், ஐயா நம்ம தமிழ் மொழியை நம்ம படிப்போம், கோயிலுக்கு போகணும், அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும், அப்பா அப்பான்னு கூப்பிடணும், தாத்தா தாத்தான்னு கூப்பிடணும், மாமாவை மாமா அப்படின்னு கூப்பிடணும், தமிழ்ல படிங்க, தாய்மொழி தமிழ்ல படிங்க. அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், கலைஞர் சொன்னார், பெரிய பெரிய ஆன்மீக பெருமக்கள் கிருபானந்த வாரியார் போன்றவர்கள், வில்லிபுத்தூர் ராமானுஜார் போன்றவர்கள் எல்லாம் நாங்க மட்டும் சொல்லல, திருவிக்கா சொல்லலையா, மரமில்லை அடிகள் சொல்லலையா, மு வரதராசனார் சொல்லலையா, நாங்க மட்டும் சொல்றோம். இப்படி வழி வழியாக சொல்லி இருக்கிறார்கள். தாய்மொழியை தமிழ் படி. அடுத்தது என்ன? ஆங்கிலம் படி. ஏன் ஆங்கிலம் படிக்க சொன்னாங்க? ஏக இந்தியா ஏக இந்தியான்னு பேசிக்கிறோமே மேடையில், ஏக இந்தியா உருவாக்கணும் பிரிட்டிஷ்காரன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே பார்த்தா 4000 தான். அங்க ஒரு ராஜா இருப்பான், இங்க ஒரு ராஜா இருப்பான், இங்க ஒரு ராஜா இருப்பான். ஆந்திராவில் போனா 3 ராஜா இருப்பான். வட இந்தியாவுக்கு போனா இன்னைக்கு இருக்க ஒரு மாநிலத்தில் 10 ராஜா இருந்திருக்கிறான். அந்த காலத்தில் ராஜஸ்தான்ல போய் கட்டினா 7 ராஜா இருந்திருக்கிறாங்க. ஆக இப்படி ராஜா ராஜா என்று வட்டமாக ஆண்டதை
இந்த ரயில்வே பாலம் மாத்திரம் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும், அதாவது காஷ்மீர் வரைக்கும் பாதை, ரயில்வே பாதத்தை போட்டு அதுக்கு ஏக இந்தியாவை ஆக்கிய பெருமை பிரிட்டிஷ்காரனுக்கு உண்டு. அது போடலன்னா ஏக இந்தியாவே கிடையாது. எல்லாம் யோசனை பண்ணுங்க. ரயில்வே ட்ராக் மாத்திரம் போடலன்னா ஏக இந்தியாவே கிடையாது. அவன் தான் நமக்கு ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தான். காரணம், எங்க ஊருக்கு நீங்க லண்டனுக்கு வரனா நீ இங்கிலீஷ் பேச கத்துக்கியா, அமெரிக்காவுக்கு வரனா இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க, ஜப்பானுக்கு போனா இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. ஆக உலக நாட்டுக்கு எங்க போனாலும் இங்கிலீஷ்ல தான் பேசணும். இதே நம்முடைய சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கிறவங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி கிட்ட போய், அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு என்ஜினியரிங் சீட் எப்படாவது சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி, எங்கப்பா போறான் அவன் பையன்? அமெரிக்காவுக்கு போனா கை நிறைய டாலர் கிடைக்கும், என் பையன் இன்ஜினியரா படிச்சா சாப்ட்வேர் இன்ஜினியரா போனான் அப்படின்னு சொன்னாக்கா, ஆங்கிலம் இருந்தால் தான் பிற நாட்டுக்கு போக முடியும், நம்ம பிள்ளை கை நிறைய சம்பாதிக்க முடியும், அதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் உயரும். ஆனால் ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழி, தமிழ் என்பது தாய்மொழி என்று வைத்தார்கள். அதனால எல்லாம் போயிருக்கிறான். நீ என்ன சொல்ற? இந்தி படிங்க, இந்தி படிங்க, இந்தி படிங்க. இந்தி படிச்சு என்ன பண்றது? இப்ப நம்மள ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார், இந்தி படிக்கின்றார். மூணாவது மொழி இந்தி படிங்க. நான் எளிமையாக கேட்கிறேன், இந்தி படிச்சுட்டு என்ன பண்றது? இந்தி படிச்சவன் பூரா பேர் ராஜஸ்தான்ல இருந்து வந்து எங்க பொதுப்பணித்துறை கட்டடத்தில் யாரா அந்த மார்பிள் போட்டுக்கிறான்னு பார்த்தா ராஜஸ்தான் ஹீன்றான். போடுற வேலை என்னன்னா, இந்த பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் போறாம இந்த மார்பிள் போட்டுக்கிறோம் யாரான்னா ராஜஸ்தான். ஆந்திராவுக்கு பக்கத்தில் டோல்கேட்ல வேலை செய்றான். அவன் என்ன விடுறான்னு கேட்டான், நான் பீகாரிக்கேன்றான். பீகார் ஒண்ணுமானா இந்த ஓயாமராட்ல நிறைய கட்டட வேலை நடக்குது. சென்னை தான் அதுக்கே சாட்சி தமிழ்நாட்டுக்கு. ஓயாமரார் ரோட்ல கட்டட வேலை நடக்குது. அங்க போய் பாருங்க, வேலை செய்யலாம் என்ன ஒரு காரணம் பாருங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீகார், உத்தரப்பிரதேச. அவன் தான் ஹிந்தி படிச்சுனாச்சே. எங்க ஊர்ல இங்கிலீஷ் படிச்சான் இணைப்பு மொழி. அவன் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் ஜப்பான்லையும் அங்க பெரிய சிறந்த விஞ்ஞானியா இருக்கிறான். உத்தரப்பிரதேசம், பீகாரிலையும் ஒரிசாவிலையும் ஹிந்தி படிச்சு எங்க ஊர்ல வந்து மார்பிள் போட்டுருக்கிறான், கிரைனட் போட்டிருக்கு. தாண்டா ஹிந்தி. அதான் சொன்னேன், ரொம்ப மாதிரி நான் வந்து 2 பேர் மேலே எனக்கு பேச தெரியாது. நாம கொஞ்சம் லோ கிளாஸ், அப்படிதான் பேசணும், தப்பா எடுத்துக்காதீங்க. வேற என்ன பண்றான்? சரி, அப்படிதான் இந்தி படி, இந்தி படின்றிய, இந்திய ஆட்சி மொழின்னு சொல்றிய, அதுக்கு என்ன வயசு? இப்ப எங்களுக்கு வயசு 4000 ஆண்டு. தொல்காப்பிய நூலத்தை தொட்டு பார்க்கிறது இலக்கண நூல் எழுதப்பட்டது 4000 ஆண்டு. தொல்காப்பிய நூல் இலக்கணம் முதலாக எழுதிய தொல்காப்பியர் காலம் 4000. நீ சொல்ற இந்தி என்பது 1340ஆம் ஆண்டு டெல்லியில முகமது துக்ளக் என்றவன் ஆளுகிற பொழுது, அப்பொழுது பிரிதிகிருத மொழி என்கிற ஒரு மொழி, அந்த மொழி என்னடான்னா அரேபி, பாரசீகம் ஆகிய 2 மொழியும் சேர்ந்து பிரிதிகிருதமும் 3 சேர்ந்த காரணத்தினால் அதுக்கு பேர் உருது மொழின்னு வச்சிருந்தான். அந்த உருது மொழியை பிற்காலத்தில் அது சமஸ்கிருதமும் பிரிதிகிருதமும் 2ம் லல்லுஜிலால் என்பவரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்தி. அந்த இந்தி மொழிக்கு என்னடா வயசுன்னு கேட்டா 480 வருஷம் தான் அந்த இந்தி மொழிக்கு வயசு. 4000 ஆண்டு எங்களுடைய தமிழ் மொழிக்கு வரலாறு இருக்கிறது. ஆக 4000 ஆண்டு இருக்கிற தமிழ் மொழி இந்த இந்தியாவை ஆள வேண்டுமா? 480 ஆண்டுகளை கொண்டிருக்கிற இந்தி மொழி ஆளணுமா? அதை விட என்ன தெரியுமாயா? இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற பொழுது நம்ம தமிழ்நாட்டு மாண்புமிகு நம்ம தமிழ்நாட்டு அன்பு சகோதரி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள்ல சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கிறாங்களா. திருக்குறள் என்ன இந்தியில இருக்குது. ஆக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தமிழ் தேவைப்படுகிறது. அதை விட இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற மாண்புமிகு பிரதம அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது என்ன சொல்றார்? வணக்கம் வணக்கம்,
நன்றி என்றார். அது என்ன தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை வணக்கன்றதையும் நன்றின்றதையும் இந்தியில தான் எழுதினாதையும் படிக்கிறது. அமெரிக்காவுக்கு போறார், ஐநாவுக்கு போறார், பிரதமர் பெருமையா சொல்றார் திருக்குறளை நான் படிக்கிறேன். காசியிலே தமிழ் சங்கத்தை உருவாக்கி விட்டோம். அதை விட ஒரு படி மேலே சொல்லுகிறார், தமிழ் மொழி என்பது செம்மொழி, பழமையான மொழி, ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிற சிலோன்ல பார்த்தீங்கன்னா 2வது மொழி தமிழ். நம்ம உலகம் சுற்று வாலிபன் நம்ம மலேசியாவுக்கு போய் வந்தார். அங்க பார்த்தீங்கன்னா அரசு மொழி 2வது மொழி தமிழ். சிங்கப்பூர்ல 2வது மொழி தமிழ். ஜெர்மனுக்கு போங்க, ஜெர்மனில் இருக்கிற தொழிற்சாலை நம்ம சொல்றோமே பென்ஸ் வண்டி பென்ஸ் ஒன்றுன்றோமே, அந்த தொழிற்சாலை இருப்பது ஜெர்மன்ல. அந்த ஜெர்மன் தொழிற்சாலையில தமிழ் எழுதி வச்சிருக்கிறான் போர்டு, பெயர். உலகத்தில் ஏறத்தாழ 43 நாட்டில் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. பல நாடுகளிலே கிறிஸ்துவ ஆலயங்களிலே திருப்பலி என்பதை தமிழிலே ஓதுகிறார்கள். வெளிநாட்டெல்லாம் தமிழிலே ஓதுகிறார்கள், தமிழ் இருக்கிறாங்க. அந்த தமிழ்தான் எங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிற, தமிழ்தான் பழமையான தமிழ் என்று சொல்லுகிற. இன்னும் சொல்ல போனால் நேற்றைய முந்தைய தினம் உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவை மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வரவில்லை. நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழை ஆக்கிடுங்க, நீங்க ஒரே பட்சத்தில் படிக்க கத்துக்கலாம் இல்லவே? உங்களுக்கு தான் பிடிக்குமே. பிரதமருக்கு தமிழ் பிடிக்குது, உள்துறை அமைச்சர் அதுக்கு அடுத்தபடியா பவர்ஃபுல், அவருக்கு பிடிக்குது. நாட்டுடைய நிதிநிலை அறிக்கிற நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு சகோதரி நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ் பிடிக்கிறது. அப்புறம் என்னப்பா இவ்வளவு தமிழ் பிடிக்கிற பொழுது தமிழை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டு இந்த இந்தியாவுக்கு ஆட்சி மொழி தமிழ் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அப்புறம் எங்க 3வது மொழி இந்தி படி ஏன் வரீங்க? நான் ஒன்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழை காப்பாற்றுவதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், நான் எதை இறக்க தயாராக இருக்கிறேன், நான் தமிழை ஏற்க மாட்டேன் என்று இன்றைக்கு சங்கநாதம் இட்டுக் கொண்டிருக்கிற என் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையான தளபதியார் அவர்கள். அதை விட ஒரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆண்டு சேலத்திலே நடைபெற்ற இளைஞருடைய மாநாட்டிலே, அந்த இளைஞரின் மாநாட்டை முடித்து வைக்கிற பொழுது மாநாட்டுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன். திராவிட இயக்கத்தோட 5ஆம் தலைமுறையாக வர இருக்கிற என்னுடைய அருமை தம்பி மாண்புமிகு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், தமிழுக்கு ஒன்று தீங்கு நேரும் என்று சொன்னால் இந்த இளைஞரணி பட்டாளம் நாங்கள் எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பிரகடனப்படுத்தினார். அப்படிப்பட்ட தமிழ் ஏன் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆகக்கூடாது? அதனால் சொல்லுகிறேன், இங்கே சொன்னாரே அந்த உடனேயே நாங்கள் உறுதிமொழி எடுப்போம் என்று சொல்லி இங்கே ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள் பார். அந்த உறுதிமொழியுடைய சூட்சம் வேறொன்றுமல்ல அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டு உரிமையை எந்த காலத்திலும் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சோவியத் இந்தியாவினுடைய அதிபராக இருந்தவர் ஜோசப் ஸ்டாலின் அவர். அந்த ஜோசப் ஸ்டாலின் தான் சொன்னார், ஒரு நாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி தேவை என்றார். ஒரு நாடு என்று சொன்னார் அதற்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழிதான் பண்பாட்டை உருவாக்கும். அந்த பண்பாட்டினுடைய அடையாளம் தான் மக்கள் என்று சொன்னார். இதுதான் சொன்னார். ஆக மொழிதான் பண்பாட்டினுடைய அடையாளம். அது நாட்டுக்கு ஒரு மொழி தேவை என்று சொன்னார். அதனால் அவரை சொன்னார்கள் சோவியத்தினுடைய இரும்பு மனிதர் ஸ்டாலின் என்று சொன்னார்கள். இதே சைதாப்பேட்டை தொகுதியிலே 2 மாதத்துக்கு முன்னால் நம்முடைய கல்வித்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த தொகுதியில் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களை முன்னே வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், தமிழனுடைய வரலாறு என்பது 4000 ஆண்டு அல்ல. தமிழன் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறான், இரும்பை காய்ச்சி வாளாக செய்திருக்கிறான்.
இரும்பை காய்ச்சி பல உலோகத்தை செய்திருக்கிறான். அதை பகுப்பாய்வு வெளிநாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பகுப்பாய்வு செய்த பொழுது அவருடைய ஆண்டு என்பது 5300 ஆண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஆக தமிழனுடைய வரலாறு என்பது இரும்பு காலம் என்பது 5300. நான் இப்பொழுது சொல்கிறேன், நாட்டினுடைய மொழியை காப்பாற்ற வேண்டும், அதுதான் அடையாளம் என்று ஜோசப் ஸ்டாலின் எப்படி இரும்பு மனிதன் என்று சொன்னார்களோ, இந்த இரும்பு காலத்தை தமிழ்நாட்டுக்கு அறிவித்த, இந்த மொழிக்காக தன்னை எதையும் இழக்க தயார் என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் தான் தமிழ்நாட்டுடைய மு.க. ஸ்டாலின். எனவே அந்த மு.க. ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டு இரும்பு மனிதனுக்கு பின்னால் நாம் அத்தனை பேரும் அணிவகுப்போம். அவர் 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த நமக்கெல்லாம் பாதுகாவலாம் இருந்திட வேண்டும் என்று கேட்டு அண்ணன் மு.க. ஸ்டாலின் வாழ்க, அண்ணன் மு.க. ஸ்டாலின் வாழ்க, அண்ணன் மு.க. ஸ்டாலின் வாழ்க. நன்றி, வணக்கம். நண்பர் வழக்கறிஞர் எம். ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தலைவர் தளபதியின் 72வது பிறந்த நாள் விழாவும் ஒரு 5 பேர் மட்டும் மேல அனுப்ப சொல்லுங்க. பஞ்சய் சிங் டோக்கன் வாங்கிக்க அந்த 5 பேர் கிட்ட, அந்த 5 பேர் மட்டும். அவங்க வேண்டாப்பா, அவங்க வேண்டாம். எப்ப அது முடியாது அம்மா, அவர் வேண்டான்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அஞ்சு பேர் ஏத்திட்டாங்க, போதும் போதும் சுரேஷ் போதும், 5 பேர் வந்துட்டாங்க. மோசஸ் அவங்களை அனுப்புங்க 5 பேரை. வாங்கியாச்சு வாங்கியாச்சு வாங்கியாச்சு, அனுப்புங்க. போன் வச்சுட்டு போங்கம்மா. இவரு தமிழரசனா, இவரு போதும் போதும் போதும், அவ்வளவுதான். இங்க அவ்வளவுதான். இங்க மேடையில் யாரும் கொடுக்கல, அப்படியே உட்காருங்க. யாரும் வர வேண்டாம், மேடையில் யாருக்கும் கொடுக்கல, அப்படியே உட்காருங்க. அப்படியே சேர்ல உட்காருங்க, எல்லாம் சேர்ல உட்காருங்க. உங்களை தேடி தான் வரப்போகுது எல்லாமே. போய் திருப்பி சேர்ல உட்காருங்க, உங்களை தேடி வரப்போகுது. தயவு செய்து குழந்தை வச்சிருக்கிறவங்க, வயசானவங்க எழுந்து வர வேண்டாம், சேர்ல உட்காருங்க. அப்படியே சேர்ல உட்காருங்க. ஆனா எல்லாரும் சேர்ல உட்கார சொல்லுங்க. எங்க அனைவரும் சேர்ல உட்காருங்க. உங்களுக்கு உங்க இடத்துல உங்க பொருள் சேரும். காவல்துறையினர் தயவு செய்து இந்த வண்டி போக்குவரத்தை கொஞ்சம் நிறுத்திட்டீங்கன்னா, ஒரு 5 கண்டெய்னர் லாரி வருது உள்ள. இந்த நலத்திட்ட உதவிகள் குக்கர்களை ஏற்றி